ரஷ்ய அரசாங்கம் சிரியாவில் தங்களுக்கு பாதையே இல்லை, கண்டிப்பாக சிரியாவை விட்டு வெளியேறியே ஆகணும்னு நினைச்ச சமயத்தில் ரஷ்ய அரசாங்கமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்போ சிரியாவில் கிடைச்சிருக்குதுங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரஷ்யாவுக்கு கிடைத்த அந்த வெற்றி என்ன, ஸோ இந்த வெற்றியின் மூலமாக ரஷ்யானால மீண்டும் சிரியாவில் அதிகாரத்தை பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கூடவே ரஷ்யாவினுடைய இந்த வெற்றியின் மூலமாக சிரியாவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். விஷயமா ரஷ்ய அரசாங்கம் தொடர் பேச்சுவார்த்தைகளின் விளைவா சிரியாவில் இப்போ ஒரு ஆறுதல் வெற்றி அப்படிங்கிறத பெற்றிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம், ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் சிரியாவை இழந்தது ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருந்தாலுமே கூட இப்போதைக்கு அங்கே சிரியாவில் இருக்கக்கூடிய இவங்களோட ஏர்பேஸ் மற்றும் நேவி பேஸை எப்படியாச்சும் ரஷ்யா காப்பாற்றிட்டாலே போதும், அதுவே அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஷ்ய அரசாங்கம் கடந்த ஒரு வாரமாக அல்ஷாம்னு சொல்லக்கூடிய அந்த கிளர்ச்சி குழுவோட பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ இந்த ஏர்பேஸுக்கும் நேவி பேஸுக்கும் செக்யூரிட்டி அப்படிங்கிறத வாங்கியிருக்கிறாங்க. ஏன்பா இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க. காரணம், ஆசாத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு சிரியாவில் ஒரு பாதை அப்படிங்கிறதே இல்லாமல் எல்லா பக்கமுமே ரஷ்யாவுக்கு வழி அப்படிங்கிறது அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த நேவி பேஸ் மற்றும் ஏர்பேஸை செக்யூர் பண்ணதன் மூலமாக இப்போ சில பாதைகள் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்கு ஓப்பனாக இருக்குது. அதன் மூலமாக சிரியாவில் மீண்டும் தன்னுடைய அதிகாரத்தை ரஷ்யா பெறுவதற்கு முயற்சி செய்யலாம். ஆக்சுவலாக நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேவி பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிரியாவினுடைய வடக்கு பக்கமாக தான் இருக்குது. ஸோ அங்கே தான் சிரிய அரசாங்கத்துக்கு மெடிட்ரேனியன் கடலில் ஒரு கடற்கரை அப்படிங்கிறதும் உண்டு. ஸோ அந்த கடற்கரையில் தான் ரஷ்யா அவங்க நேவி பேஸை வச்சுருக்கிறாங்க. இந்த நேவி பேஸ் லிபியான்னு சொல்லக்கூடிய ஆப்பிரிக்கா நாட்டுக்கு ரொம்பவே க்ளோஸாக வந்து இருக்குங்க. ஸோ லிபியா மூலமாக தான் ரஷ்யா தொடர்ந்து ஆப்பிரிக்காவில் பல ஆட்சி கவிழ்ப்புகளையும் நடத்தி தனக்கு சாதகமான அரசாங்கங்களை அங்கே உருவாக்கிக்கிட்டு வருது. ஸோ இந்த எல்லா முயற்சிகள்லையுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு சில நாடுகளில் உள்நாட்டு யுத்தங்கள் அப்படிங்கிறதும் வெடிச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி உள்நாட்டு யுத்தங்கள் வெடிக்கும் பொழுது ரஷ்யா அவங்களுக்கு ஆதரவாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த ஆயுதங்களை சப்ளை பண்ணுறதுக்கு சிரியாவில் இருக்கிற இந்த நேவி பேஸ் மூலமாக லிபியாவுக்கு ஆயுதங்கள் கொண்டு செல்லப்படும். ஸோ லிபியாவில் இருந்து தான் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ரஷ்யா அவங்க கொடுக்கக்கூடிய உதவி அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இதன் மூலமாக தாங்க கடந்த ஒரு வருஷத்துக்குள்ள பல ஆப்பிரிக்க நாடுகளையும் ரஷ்யா தன்னுடைய கைவசத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்குது. ஆக்சுவலாக ரஷ்யாவுக்கு லிபியாவில் மிலிட்ரி பிரசன்ஸ் அப்படிங்கிறது உண்டுங்க. ஸோ இதனால தான் ஒன்ஸ் சிரியாவில் ஆட்சி கவிழ்ப்பு செய்யப்பட்டதையுமே ஒருவேளை ரஷ்யாவினுடைய இந்த ஏர்பேஸுக்கும் நேவி பேஸுக்கும் அல்ஷாம்ங்கிற அந்த கிளர்ச்சி குழு செக்யூரிட்டி கொடுக்க மறுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரஷ்யா இங்கிருந்த எல்லா ஆப்ரேஷனையும் அப்படியே லிபியாவுக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ அங்கே தங்களோட பேஸை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் தான் இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில முக்கியமான ஷிப்ஸு ஆயுதங்கள் இது எல்லாத்தையுமே லிபியாவுக்கு ரஷ்யா மூவ் பண்ணிட்டு தான் சொல்லப்படுது. ஸோ இந்த பேஸில் பெருசாக எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி. காரணம், ரஷ்யாவுக்கும் சரிங்க இந்த உலக நாடுகளுக்கும் சரி யாருக்குமே இந்த அல்ஷாம்ங்கிற கிளர்ச்சி குழு ரஷ்யாவுக்கு இந்த ரெண்டு பேஸையும் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நம்மளே நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி ரஷ்ய அரசாங்கம் அல்ஷாம் கிளர்ச்சி குழுக்களினருக்கு எதிராக கடுமையான ஏர் ஸ்ட்ரைக்ஸ் அப்படிங்கிறத 2016-17 காலகட்டங்களில் நடத்தியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக அந்த இயக்கம் மனசில் வச்சிருப்பாங்க. ஸோ அதனாலேயே ரஷ்யாவுக்கு இந்த பேஸஸை கொடுக்கறதுக்கு அவங்க மறுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனாலுமே கூட இப்போ அல்ஷாம் கிளர்ச்சி குழு அதை எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்காம இந்த பேஸை எதுக்காக ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரே ஒரு காரணம் தாங்க, பவர் வேக்கம். ஆக்சுவலாக துருக்கி அரசாங்கம் அவங்க நாட்டுக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன செய்யறோம், அதனால என்ன மாதிரியான பின்விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத பெருசா யோசிக்காம சிரியாவில் இந்த மாதிரியான ஒரு ஆட்சி கவிழ்ப்பை அல்ஷாம் இயக்கத்தினரை வச்சு பண்ணிட்டாங்க. அதனால இப்ப ஏற்பட்டிருக்கிற பவர் வேகமா பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஃபில் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல தாங்க இப்போ சிரியாவில் தலையிட்டிருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே, அது அமெரிக்காவாகட்டும் இல்லை மற்ற அரபு நாடுகளாகட்டும், எல்லாருமே எக்காரணத்தை கொண்டும் இந்த அல்ஷாம் இயக்கத்தினர் தன்னிச்சையா இந்த ஒரு பவர் வேக்கமை ஃபில் பண்ணிடக்கூடாது, அவங்க சிரியாவில் ரொம்ப பவர்ஃபுல்லாக வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவாக இருக்கிறாங்க. காரணம், ஆல்ரெடி இந்த மாதிரி ரொம்பவே பவர்ஃபுல்லாக உருவான ஒரு இயக்கம் தான் ISIS இயக்கம். ஸோ அந்த இயக்கத்தினால எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டது, அவங்க ஒரு சில வருடங்களுக்கு எவ்வளவு பவர்ஃபுல்லாக சிரியாவிலையும்
சிரியாலையும் ஈராக்லையும் இருந்தாங்க அப்படிங்கிறத எந்த நாடுகளுமே மறந்துருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி ஒரு வேளை சூழ்நிலை ஏற்பட்டால் மீண்டும் இந்த இயக்கத்தினருக்கு எதிராகவும் எப்படி இப்போ ISISக்கு எதிராக ஒரு போர் அப்படிங்கிறத அமெரிக்கா நடத்துகிறேன்னு சொல்லி நடத்துச்சோ அதே மாதிரி இவங்களுக்கு எதிராகவும் ஒரு போரை நடத்த வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை சிரியாவில் மீண்டும் உருவாக்குறதுல எந்த நாடுகளுக்குமே விருப்பம் கிடையாது. ஸோ தெள்ள தெளிவாக அமெரிக்கன் அஃபீஷியல்ஸோட வார்த்தைகளில் சொல்லணும் அப்படின்னா இப்போது சிரியாவில் ஸ்டேட்டஸ் கோ அப்படிங்கிறத நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதாவது இப்போ எப்படி பவர் பேலன்ஸ் அப்படிங்கிறது இருக்குதோ அதே பவர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எல்லா நாடுகளுடைய விருப்பமுமே கூட. அதனால தான் ரஷ்யாவுக்கு அல்ஷாம் இயக்கத்தினர் வேறு ஆப்ஷனே இல்லாமல் இந்த 2 பேஸையும் வச்சுக்கிறதுக்கான அனுமதியை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மற்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதற்கு தகுந்தபடி அல்ஷாம் இயக்கத்தினரும் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு இந்த 2 பேஸையுமே கொடுத்துருக்குது. இங்கே எல்லாத்துக்குமே ஒரு டவுட் ஒன்று வரலாம். ஏன்பா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு அமெரிக்காவே அல்ஷாம் இயக்கத்தினரை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம்ல, ஸோ அமெரிக்கா போயிட்டு அந்த பவர் வேக்கமை ஃபில் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக அதுதாங்க முடியாது. அல்ஷாம் இயக்கத்தினரை பொறுத்த வரைக்கும் அவங்க யாருக்குமே கட்டுப்பட மாட்டாங்க. ஸோ துருக்கி அரசாங்கம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு தான் சொன்னோமே தவிர துருக்கியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அல்ஷாம் இருக்குங்கிறத நம்ம எப்பயுமே சொன்னது கிடையாது. ஸோ அந்த இயக்கத்தினரை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக செயல்படக்கூடியவங்க. அதனால தான் முக்கியமாக எல்லா நாடுகளுக்குமே எங்கள் ISIS இயக்கத்தினரை மாதிரி இவங்களும் பெருசாக வளர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்குது. இதனால தான் பார்த்தீங்கன்னா அல்ஷாம் இயக்கத்தினருமே ரொம்பவே உஷாராக எப்படியும் நம்ம மேலே ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு பயம் பெரிய அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா ப்ரெஷர் போடுவாங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானங்கள் கூட இந்த அல்ஷாம் இயக்கத்தினருக்கு எதிராக நிறைவேற்றப்படலாம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஸோ இப்போ ரஷ்யாவுக்கு இந்த பேஸை கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லை, ரஷ்யா கூட என்னதான் அவங்களுக்கு முந்தைய காலத்தில் மிகப்பெரிய பகைமை இருந்தாலுமே இப்போ ஒரு நட்பு ரீதியிலான உறவை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதான் அல்ஷாம் இயக்கத்தினருடைய நோக்கமே. ஏன்னா நாளைக்கே ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு பிரச்சனை வந்தால் ரஷ்யாவினுடைய ஆதரவை இவங்க கேட்கணும் இல்லையா? ஸோ ரஷ்யா மூலமாக ஒரு வீட்டோ அப்படிங்கிறத எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் அல்ஷாம் இயக்கத்தினர்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா கூட கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போக முடிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இது இப்போ ரஷ்யாவுக்கு பல சான்சஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி விட்டுருக்குதுங்க. முதல்ல நம்ம ஆல்ரெடி ரொம்பவே கிளியராக சொல்லியிருந்தோம், ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் பசார் அல் ஆசாத் தான் ஆட்சியில் இருக்கணும் அப்படிங்கிறது தேவையே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சிரியாவை கட்டுப்படுத்தணும். அதுக்கு யாரோ ஒருத்தர் அவங்க கூட நெருக்கமாக இருக்கணும். அதுக்கு பசார் அல் ஆசாத் ஒரு பக்காவான சாய்ஸாக இருந்தார். ரஷ்யா கூட ரொம்பவே நெருக்கமாகவும் இருந்தார். ஸோ இப்போ ஆசாத் இல்லை அப்படிங்கிறதுக்காக உடனே ரஷ்யா எல்லாத்தையும் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வெளியே வந்துடணுமானா அதாங்க கிடையாது. அது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் தான் சொல்லி ஆகணும். ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய அல்ஷாம் இயக்கத்தினர் ரஷ்யா கூட நல்லா கோஆப்ரேட்டிவாக போகிறாங்க, ரஷ்யா கூட நெருக்கமாக வர்றாங்க அப்படின்னா ரஷ்யா இவங்களையுமே ஆசாத் மாதிரி பயன்படுத்திக்கிறதுக்கு தான் முயற்சி செய்வாங்க. இவங்களுக்கு எதிராக வந்து எதுவும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ ரஷ்யாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸை அங்கே ரஷ்யா தொடர்ந்து வச்சிருக்கிறதன் மூலமாக தொடர்ந்து அல்ஷாம் இயக்கத்தினர் கூட ரஷ்யா பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியும். அது மட்டும் இல்லை, ஒருவேளை அமெரிக்கா இந்த இயக்கத்தினருக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அங்கே ரஷ்யா உள்ள பூந்து காப்பாற்றினாங்கன்னா கண்டிப்பாக இந்த அல்ஷாம் இயக்கத்தினருக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலேயே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வரலாம் இல்லையா? இதே மாதிரியான ஒரு விஷயத்த அல்ஷாம் கூட உருவாக்குறதுக்கு தாங்க இப்போ ஈரான் அரசாங்கமுமே முயற்சி பண்ணிட்டு இருக்குது. ஸோ யோசிச்சு பாருங்க, முதல்ல ரஷ்யாவுக்கு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதே இல்லை. ஸோ ஆசாத் வெளியே போனதையுமே ரஷ்யாவுக்கு எல்லாமே முடிஞ்சு அவங்க பேஸ்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு மத்திய கிழக்கை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போ பேஸ் வந்து ரஷ்யா கையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புது புது ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ இதன் மூலமாக ரஷ்யா மீண்டும் சிரியாவில் அவர்களுடைய அதிகாரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ இது எப்படி வந்து முடியுது அப்படிங்கிறத நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ ஃபைனலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஷ்ய அரசாங்கம் இந்த அல்ஷாம் இயக்கத்தினர் கூட ஒரு நட்புறவை ஏற்படுத்த முயற்சி செய்வாங்களா, இல்லை வேற ஏதாச்சும் வழியில் சிரியாவில் அவர்களுடைய அதிகாரத்தை மீண்டும் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வாங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.